பார்த்து சொல்லுங்க, ரட்சகர் பிறந்திருக்கிறார், என் ராஜா பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வெள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த பரம சேனையின் திரளான தூதனுடனே தோன்றி, உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசப்பையும் தண்டனையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாதை அந்த 10-18 இந்த இடத்துல வந்து அருமையான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யார் பிறந்திருக்கிறது? உலகத்தின் ரட்சகர் வந்து பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு வந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க. ஆமென். ஓகே, முதலாவது கேள்வி, எந்த இடத்துல பிறந்தார் இயேசு? எந்த இடத்துல சொல்லுங்க? பெத்லகேம்ல வந்து ஆண்டவர் பிறந்தார். பெத்லகேமுக்கான அர்த்தம் என்ன சொல்லுவோம்? அப்பத்தின் வீட்டுல ஜீவ அப்ப பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பெத்லகேம்ல இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? ஞானவான்கள் என்ன பண்றாங்க? ஞானமான ஜனங்கள் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னாக்கா அந்த தூதர்களையும் அந்த நட்சத்திரத்தையும் பார்த்து அவங்க நடந்து இயேசு கிட்ட போனாங்க குறித்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆமென். ஞானமானவங்க என்ன பண்றாங்க? அப்பத்தின் வீட்டுக்கு போறாங்க. யாரை பார்க்க போறாங்க? யாரை பார்க்க போறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி வராங்க. அவங்கதான் யாரு? ஞானமான மனுஷர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானமான மனுஷர்களா இருக்கிறோம். எப்பன்னு சொன்னா, அப்பத்தின் வீட்டுக்கு ஆண்டவரை மாத்திரம் பார்க்கும்படி வந்தா மாத்திரம் தான் நம்ம. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆனா உங்களை பார்க்க நான் வரல. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க. சொல்லுங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க. நந்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா ஸ்டைலா. ஆனா நந்தா பார்க்க நான் வரல. ஆமென். நான் யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? ரட்சகரை பார்க்கும்படி வந்திருக்கிறேன். என் ராஜாவை பார்க்கும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஞானமான விசுவாசிகள் செய்கிற காரியம். ஆமென். இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிடல, அவங்க கூப்பிடல, எனக்கு எவ்வளவு மூஞ்ச பார்த்தா பிடிக்கல, அவங்க மூஞ்ச பார்த்தா பிடிக்கலன்றத விட ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்படி நான் வரேன்னு சொல்றவங்க தான் உண்மையான விசுவாசிகள், ஞானமான விசுவாசிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானமான விசுவாசிகளா எழும்பும்படி, ஞானமான சீஷர்களா எழும்பும்படி கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். எதுக்கு வரணும் நம்ம சபைக்கு? எதுக்கு ஒரு ஆண்டவர் சமூகத்துல? எதுக்கு நான் ஜெபிக்கணும், எதுக்கு ஆராதிக்கணும்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்காக நான் செய்கிறேன். மனுஷனுக்காக இல்ல, கர்த்தருக்காக நான் செய்கிறேன். ஆண்டவர் வந்து இது குறித்து நான் இந்த செய்தி குறித்து தியானிக்கும் போது 2 விதமான பிரசங்கத்தை குறித்து ஆண்டவர் என்னோட பேசினார். ஆமென். 2 விதமான பிரசங்கம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். நாங்கள் அப்பொழுது இயேசு நதியில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி
நான் உங்களோடனே கூடனே இருக்கிறேன். இந்த உங்கள் என்ற வார்த்தை நான் யாரு? அந்த உங்களுக்குள்ள எத்தனை ஜனங்க வராங்க சொல்லுங்க. அந்த உங்கள் லாஸ்ட்ல வருதுங்களா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த உங்களன்ற ஜனங்கள்ல வந்து எத்தனை ஜனங்க வராங்க? நிறைய பேரா? நிறைய பேருங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? அதுக்குள்ளதான் வராங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கர்த்தர் விசுவாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, கர்த்தரை நம்பி வாழுகிறோம்னு சொன்னா, நான் ஜெபிக்கிற துதிக்கிற ரட்சிப்புக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், முடியும் பரியந்த வரைக்கும் நான் என்ன பண்றேன்? உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. இந்த கடைசி வசனத்துக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? புரிச்சுக்கிறோம். ஆனா 18வது வசனம் இருக்குது பாருங்க. வாசிங்க 18வது வசனம் மறுபடியும். அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து, சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லுங்களேன். நீங்களே தான், உங்களை பத்தி தான் ஆண்டவர் பேசிட்டு. நீங்க தான் ஷாம், நீங்க தான். ஆமென். என்ன பண்றாரு ஆண்டவர்? குறிப்பிட்டு யாரோ ஜனங்களை குறித்து பேசல. ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நம்ம இந்த லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் வாசிக்கும் போது, ஆண்டவர் பிறக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு ஊழியத்தோடு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? பிறக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பிறக்கும் போதே என்ன பண்றாரு ஆண்டவர்? ஒரு ஊழியத்தோடு கூட தான் பிறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் இப்படி நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு. இயேசு கிறிஸ்து என்னதான் ஊழியம் செஞ்சுட்டாரு? ஆமென். என்ன ஊழியம் செஞ்சார் ஆண்டவர்? சுகத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு. அதையோ பிறந்திருக்கும் போது அந்த மாதிரி என்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு அவர்? சொல்லுங்க, என்ன ஊழியம் செஞ்சிருப்பாரு? ஆண்டவர் பிறக்கும் போது ஒரு ஊழியம் ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்து அனுப்புறாரு. என்ன ஊழியம் பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதலின் ஊழியம். அல்லேலூயா. இந்த பூமியில அவர் பிறக்கணும், நம்ம பாவங்களை சுமக்கணும், மறுபடியும் அவர் மரித்து மறுபடியும் 3ஆம் நாள் எழும்ப வேண்டும்ன்ற ஒரு ஊழியம், அந்த கீழ்ப்படிதலின் ஊழியத்தோடு கூட என்ன பண்றாரு? இந்த பூமியில பிறக்கிறார். அல்லேலூயா. பிறந்துட்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கும் போது தேவதூதர்கள் சொல்ல, ரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, பிறந்த உடனே என்ன சொல்றாரு? ஒரு ஊழியத்தோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட, திட்டத்தோடு கூட தான் இந்த இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே உன்னை நான் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லும் போது, நம்ம கூட பிறக்கும் போதே ஒரு ஊழியத்தோடு கூட தான் நம்ம பிறக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தோடு கூட தான் நம்ம என்ன பண்றோம்? பிறக்கிறோம். ஆமென். இன்னைக்கு 2 விதமான பிரசங்கம் இருக்குது. சொல்லுங்க, 2 விதமான பிரசங்கம் இருக்குது. ஒரு பிரசங்கம் நான் பண்றேன். முதலாவது பிரசங்கம் என்ன பண்றேன்? நான் பண்றேன். ரமேஷங்கல் பண்றாரு, நிறைய பேர் பண்றாங்க. 2வது பிரசங்கம் வந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் பண்றீங்க. 2வது பிரசங்கம் யார் பண்றது? அநேக இடத்துல நீங்க சுவிசேஷத்தில் 4 புத்தகத்திலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஆண்டவர் வந்து சபைக்குள்ள, ஆலயத்துக்குள்ள போய் என்ன பிரசங்கம் பண்றாருன்றது குறித்து அநேக இடத்துல சொல்லவே இல்லை. ஆமென். அவர் பேசினாரு, அதை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னு தான் இருக்குது. ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கரெக்டுங்களா? அவர் பிரசங்கம் பண்ணாருன்ற உடனே ஆச்சரியம். ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி அதிகமா பிரசங்கம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் செயல்களால் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. ஆமென். அவர் என்ன பண்றாரு? செயல்களால பிரசங்கம் பண்றாரு. கீழ்ப்படிதலா என்ன சொல்லிட்டு வார்த்தையால மாத்திரம் இல்ல, செயல்களால அவர் காட்டுறாரு. அன்புனா வார்த்தையினால மாத்திரம் அவர் பிரசங்கம் பண்ணல, அன்புனா என்னன்னு சொல்லிட்டு செயல்களால காட்டுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோம். ஆமென். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறதுனால ஒரு வாரமும் நம்ம பிரசங்கம் பண்ணும்படி கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணும்படி கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்ப நான் கேட்டுட்டாங்களா உங்ககிட்ட கேள்விய? ஆமென். நீங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரனா இப்ப நான் கேட்டுட்டாங்களா? அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஒரு விசுவாசி இப்ப என்னால கேட்க முடியுமா கேள்விய? ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும், ஆராதிக்கும் போது உண்மையை ஆராதிக்கணும் போது, அதே இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? செயல்களால இந்த இடத்துல பிரசங்கம் பண்றீங்க. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவுதான் இந்த இடத்துல நான் கத்தி நீங்க கீழ்ப்படினு சொன்னாலும்,
நீங்க 9 மணிக்கு வருதுனால என்ன எடுக்குது? 9 மணிக்கு நீங்க வருதுனால என்ன நடக்குது சொல்லுங்க? பாக்குறாங்க. ஆமா, பரவாயில்ல. கிறிஸ்துவனா இருந்து செய்தியை கேட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியக்காரனா இருந்து 9 மணிக்கு வருதுல, தப்பே இல்ல. அதுதான் நீங்க என்ன பண்றீங்க உங்க செயலால? ஆமென். நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருந்து கிறிஸ்துவனா இருந்து நான் ராபோஜனம் எடுக்கிறேன், அது இருந்து கூட மாசத்துக்கு ஒரு வாட்டி வருதுனால அது தப்பே இல்லை. அல்லேலூயா. என்ன பண்றோம்? நம்ம செயல்களால நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம கொயர் டீம் கூட நான் சொன்னேன், சரி இப்போ உங்களுடைய ஊழியம் என்னன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன பாடுறது அப்படின்னா, ஆமா சரி ரொம்ப நல்லதுதான். பாட்டோடு கூட முடிஞ்சிருச்சுங்களா? நல்லா துதிக்கிறது. ஆமா சரி ரொம்ப சூப்பர். துதியோடு கூட முடிஞ்சிருச்சாமா துதியோடு கூட? இல்ல. ஒரு கொயர் டீம் ஒரு பாடல் ஊழியம் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? முதலாவது பாட்டு மாத்திரம் இல்ல, சபை சொன்ன உடனே என்ன பண்றாங்க? கீழ்ப்படிதல். ஆமென். என்ன பண்றாங்க? கீழ்ப்படிதல் ஊழியத்தை அவங்க என்ன பண்றாங்க? சுமக்குறாங்க. ஆமென். நேரத்தோடு கூட வந்து கர்த்தர் சமூகத்துல காத்து இருக்கணும், அந்த ஊழியத்தை என்ன பண்றாங்க? சுமக்குறாங்க. வந்து கர்த்தருக்காக நம்ம எழும்பணும்ன்ற ஊழியத்தை என்ன பண்றாங்க? சுமக்குறாங்க. அல்லேலூயா. அநேக இடத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்றதை காட்டிலும் அவர் என்னன்றாரு? என்னை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பவுல் என்ன சொல்றாரு? நான் இயேசு போல இருக்கிறது போல நீங்களும் என்னை போல மாறுங்கன்னு சொல்றாரு. அது நம்ம ஊழியம், முக்கியமான ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க இந்த மேடை மேல ஏறுறதை காட்டிலும் நம்ம கீழே நின்று பண்ற ஊழியம் தான் ரொம்ப பெரிய ஊழியமா இருக்கு. அல்லேலூயா. கீழே நின்று பண்ற ஊழியம் தான் ஊழியமா இருக்கு. ஜான்சன் இருக்கிறாரு. இப்போ ஜான்சன், நம்ம தம்பி ஜான்சன் இருக்கிறாரு. ஜான்சி ஆண்டி அவங்க பையன், நம்ம சர்ச்சில் 2 ஜான்சன் இருக்கிறதுனால ஜான்சி ஆண்டி அவங்க பையன். இப்ப வந்து கரெக்டா காலைல ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா வந்துருவாரு. சண்டேஸ்ல மிஸ் பண்றதே கிடையாது. அப்ப நான் கேட்டேன் காலையில, சரிப்பா ஒரு வேலை அடுத்த வாரத்துல இருந்து நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறோம், அப்ப எந்த டைமுக்கு வருவேன் நீ? ஆமென். எப்போ வருவேன்னு கேட்டேன். இல்ல நான் 6 மணிக்கே வருவேன் நானு. ஆமென். ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல வரோம், ஒரு மேடு மேல இருக்கிறோம் மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உண்மையா இருக்கணும். இங்க மேல வரும்போது, இந்த புல்பிட்ல வரும்போது மாத்திரம் தான் நான் விசுவாசமா இருக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது தான் நான் உண்மையா ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது தான் உண்மையா ஆராதிக்கின்றதை காட்டிலும் நாமளே ஒரு புல்பீட்டாய் மாறும்படி கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிறக்கும் போது ஒரு ஊழியத்தோடு கூட பிறந்தார், பிறக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு கூட பிறந்தார். ஆமென். பிறக்கும் போதே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினே என்ன பண்றாரு? பொறுக்கும் போது என்ன பண்றாரு? கர்த்தர் கீழ்ப்படிஞ்சுதான் அவர் இருந்தார். ஆமென். பொறுக்கும் போது எப்படி பொறுக்கணும்ன்றதை குறித்து கூட அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம் வாரம் வாரம்? ஆமென். எத்தனை பேர் தவறான பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணோம் இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தவறான பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணோம்? ஆமென். இன்னைக்கு நேற்று கூட அவங்க கொயர் டீமை பார்த்து சொன்னேன், இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கும் போது மாத்திரம் நம்ம ஊழியம் முடிஞ்சிருது இல்ல. ஒருவேளை உங்ககிட்ட மைக் இல்ல, ஒருவேளை புல்பிட் இல்ல, நீங்க என்ன பண்ணணும்? பின்னாடி நின்று நீங்க ஒரு ஆராதனை வீரனா இருக்கணும். அல்லேலூயா. அங்க நின்று நீங்க ஒரு ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் நினைக்கணும், ஆமா இந்த கொயர் டீம் பாரு எப்படி அந்த இடத்துல இருந்து ஆரம்பி, அதே போல நானும் மாறணும். அல்லேலூயா. ஒரு சாட்சியின் ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். வார்த்தையினால பிரசங்கம் பண்றோம், அப்புறம் எப்படி பிரசங்கம் பண்றோம்? செயல்கள்னால பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா. எதுக்கு இந்த செயல்கள் வந்து நீங்க ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர், போப்பு இதெல்லாம் மனுஷன் கொடுத்த பதவிகள். ஆண்டவருடைய பார்வையில வந்து நம்ம எல்லாருமே அவருடைய சீஷர்களா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாருமே விசுவாசிகளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்லுது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒன்னா செயல்படும் போது தான் என்ன ஆகுது? ஒரு வளர்ச்சி நம்மளால பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, அடுத்த வாரத்துல இருந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியம்? கீழ்ப்படிதலின் ஊழியம். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியம்? சாட்சியா இருக்கிற ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நேசிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுறோமா? ஆமென். நிறைவேற்றுறோம். எங்க நிறைவேற்றுறோம்? நம்ம 4 செவத்துக்குள்ள 4 மீட்டர். ஆமென். என்ன பண்றோம்? இங்கயோடு கூட நம்ம ஊழியம் முடிஞ்சிருச்சு, இங்கயோடு கூட நம்ம ஜெபம் முடிஞ்சிருச்சு.
இங்கேயோடு கூட நம்ம துதி முடிஞ்சிருச்சு. இங்க வந்தா ஹalleluya அந்த ஃபேன்ல கை ஆத்து போனாலும் பரவாயில்ல துதிக்குவாங்க. கீழே போயிட்டா என்ன பண்றாங்க? இந்த இடத்துல வரும்போது நம்ம கொடுக்கிற முழுமையா கொடுக்கிற காரியங்கள் வந்து நம்ம என்ன நினைச்சு ஊழியெல்லாம் நம்ம பாடுறதுதான் ஊழியம் நினைச்சுட்டு இருக்கோம். பாடினே இருக்கும்போது சடனா பாட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? தொண்டை கட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சிச்சா ஊழியம்? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணினே இருக்கும்போது சடனா தலை சுத்தி கீழே விழுந்துடுறேன், முடிஞ்சிச்சுங்களா ஊழியம்? அல்லேலூயா. இன்னைக்கு பாடுறது நம்ம ஊழியம் கிடையாது, இசை வாசிக்கிறது நம்ம ஊழியம் கிடையாது, இந்த இடத்துல வந்து வர்ஷிப் நடத்துறது நம்ம ஊழியம் கிடையாது, பிரைஸ் நடத்துறது கொயர் டீம் வந்து அது உங்க ஊழியம் கிடையாது. உங்க ஊழியம் என்ன ஊழியம் பாத்தீங்கன்னாக்கா சாட்சியா இருக்கிற ஊழியம். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கீழ்ப்படிதல பிரசங்கம் பண்ணுவோம் வாழ்க்கை மூலியமா. ஆமென். கர்த்தர் தான் முக்கியம் சொல்லிட்டு உன் வாழ்க்கை மூலியமா நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமென். எத்தனை பேர் கீழ்ப்படிதல நம்ம பிரசங்கம் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு வாரம்? சொல்லுங்க, எத்தனை பேர்? ஆமென். நீ கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏன் சொன்னாக்கா நம்ம பிறக்கும் போது ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு இடம் கிடைக்குதா, எனக்கு ஒரு சபை இருக்குதா, எனக்கு மைக் கொடுக்குறாங்களான்றதை காட்டிலும் நான் இருக்கிற இடத்திலேயே ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். அது புரிஞ்சுக்கணும். நம்ம நீங்க எதுக்கு நம்ம சர்ச்சில இருந்து நிறைய பேர் விட்டு போனாங்கன்னு தெரியுங்களா? ஏன்னா ஊழியனால என்னன்னு தெரியல அவங்களுக்கு. மைக்கு பிடிச்சா புல்பிட் மேல ஏறினாதான் ஊழியம் நினைச்சுக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் ஊழியம். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினே இருக்கும்போது அவங்களை விட்டுட்டு என்ன பண்றாரு? சரி என்ன பண்ணலாம், நம்ம படுகை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போலான்றாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்காக போறாரு. அல்லேலூயா. என்ன பண்றாரு? ஒரு மனுஷனுக்காக எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஒரு கூட்டத்தை விட்டுட்டு போறாரு. நம்ம போவோமா? இல்ல, நம்மளுக்கு கூட்டம் தான் முக்கியம், நமக்கு ஜனங்க தான் முக்கியம். அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, எனக்கு இந்த கூட்டத்தை காட்டிலும் இந்த ஸ்தானத்தை காட்டிலும் எனக்கு ஒரு ஆத்மா தான் முக்கியம். அழிந்து போய் இருக்கிற ஒரு ஆத்மாக்கு நான் சாட்சியா போய் நிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியம் சொல்லுங்க? என்ன ஊழியம்? கீழ்ப்படிதலின் ஊழியம். ஆமென். நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பிரசங்கம் பண்ணும்படி கடமைப்பட்டு இருக்கிறீங்க. என்ன பிரசங்கம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, என்ன போல ஜெபிங்க, என்ன போல துதிங்க, என்ன போல ஆராதிங்க. மேல வந்தா மாத்திரம் இல்ல, நான் கீழே இருக்கும் போது அதை காட்டிலும் அதிகமா நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம்? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம்? ஆமென் சொல்லுங்களேன். பண்ணுவீங்களா? அப்ப அடுத்த வாரத்தில் நீங்க பிரசங்கம் பண்ணலன்னா நான் வந்து உங்களை கேட்பேன், ஏன் பண்ணல பிரசங்கம்? ஆமென். நம்ம செயல்களால நம்ம என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா. நம்ம செயல்களால நம்ம என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்றோம். இந்த இடத்துல நான் வெறும் கரெக்டா 9 மணிக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ண என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. என்ன பண்றீங்க வீட்டுல? நம்ம போன வாரத்துல கூட அதுக்கு 2-3 மாசத்துல வந்து பிலோமினாட்டி வந்து மெசேஜ் கொடுக்குவாங்க. அங்கிள் வந்து எம்சி பண்ணும்போது நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன். ஆமென். அந்த இடத்துல உட்கார்ந்து நான் என்ன பண்றேன்? நான் கவனிக்கிறேன். நான் பேசும்போது வந்து தான் நீங்க கேட்கணும்னு இல்ல, கர்த்தர் இந்த இடத்துல யார் இந்த இடத்துல நின்று பேசுறாலும் கர்த்தர் கேட்கிறாருன்றதுனால தான் நான் என்ன பண்றேன்? அந்த இடத்துல அங்க உட்கார்ந்து. ஏன் சொன்னா இந்த இடத்துல வர ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கொடுக்கிறான்னு குறித்து நான் என்ன பண்றேன்? அந்த இடத்துல உட்கார்ந்து சாட்சி சொல்றேன். அந்த இடத்துல உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்றேன். ஆமென். இங்க உட்கார்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் நீங்க முன்னாடி உட்கார மாட்டேங்கிறீங்க, முன்னாடி உட்கார மாட்டேங்க? ஏன்னு சொன்னாக்கா எனக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்னை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தான் கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறாரு. எனக்கு எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறாரோ அதே அளவுக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அதே ஊழியம் தான் கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம செயல்களால நம்ம என்ன பண்ணோம்? பிரசங்கம் பண்ணோம். ஆமென். நம்ம செயல்களால கர்த்தரை கீழ்ப்படின்னு பக்கத்துல பார்த்து சொல்லணும். நம்ம செயல்களால என்ன போல நீ ஜெபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? காட்டணும். நம்ம செயல்களால என்ன போல துதின்னு சொல்லிட்டு நம்ம ஜனங்களுக்கு காட்டணும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்களேன், காட்டுவீங்களா? எப்படின்னு காட்டுங்க. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுங்க. சொல்லுங்க, எப்படின்னு காட்டுங்க. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுங்க. ஆமென். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணணும்?
பிரசங்கம் பண்ணணும். நம்ம செயல்களால பிரசங்கம் பண்ணும்படி கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எனக்கு எந்த ஸ்தானம் எந்த இடமும் தேவையில்லை. எனக்கு போய் காட்டுல விட்டா கூட நான் என்னால என்ன பண்ண முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. ஆமென். ஒருத்தர் சொன்னாங்க, விட்டு போனவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பின்னாடி செத்து போன மாதிரி நான் உட்கார்ந்துருந்தேன். யார் உட்கார சொன்னது? ஆமென். உங்களை யார் உட்கார சொன்னது? அந்த இடத்துல நின்று ஆராதிக்கிறதுனால உங்க ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அந்த பின்னாடி நின்று நீங்க துதிக்கிறதுனால கர்த்தர் உங்க துதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அந்த இடத்துல இருந்து நின்று பக்கத்துல இருக்கிற 5 பேர் உங்களால துதியில நடத்த முடியாதா? ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு குறிப்பிட்டு தேவையில்லை. ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு பலிபீடம் தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ ஒரு ஜீவ பலிபீடமா இருக்கிறாய். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு பலிபீடமாய் மாறணும். நான் ஒரு புல்பீடாய் மாறணும். சபையில மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல புல்பீட்ல மாத்திரம் நான் இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? ஜனங்களை நடத்துகிற ஊழியக்காரனா நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரு பிரசங்கியாரா இருக்கு. நீங்க பிரசங்கம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை உங்க செயல்களால் நீங்க என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் பிறந்தார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் பிறக்கும் போதே ஒரு ஊழியத்தோடு கூட தான் பிறந்தார். ஊழியம் சொல்லும் போது இன்னைக்கு சில காரியங்கள் மாத்திரம் ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நடத்திலையும் ஊழியம் இருக்க வேண்டும் சொல்லி அவர் பிறப்புனால கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்படி கீழ்ப்படிஞ்சு பிறந்தனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. நான் எப்படி கீழ்ப்படிஞ்சு ஜனங்களை நேசிக்கணும் அதே போல நீங்க என்ன அடுத்தவங்களை நேசிங்க, மன்னிங்கன்றார். ஹல்லேலூயா. என்ன பின்னாடி இருந்து என்ன பின்னாடி குத்தம் போறான், என்ன காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சீஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு? கூடயே வச்சு நிற்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? செயல்களால பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு அழைத்து பண்ணுங்க. ஆமென். இந்த மாசத்துக்கு நம்ம கொண்டாடுகிற வேலையில, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நினைக்கிற வேலையில, நீ கர்த்தர் உங்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? ஊழியத்தை கொடுத்திருக்கிறான்னு கொடுத்து நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென். நான் ரொம்ப இந்த வார்த்தை ஆண்டவர் பேசும்போது என்னோடு கூட ஆண்டவர் பேசினாரு. இந்த இடத்துல ஊழியம் செய்யறவங்களோடு கூட ஆண்டவர் என்ன சொன்னாருனாக்கா, உன்னுடைய செய்தியோடு கூட உன்னுடைய செயலும் என்னவா இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஆமென். செய்தி மாறக்கூடாது. ஹல்லேலூயா. செய்தி என்னவா கூடாது? மாறக்கூடாது. இப்ப நம்ம ரமேஷ் எங்கள் நிறைய சொல்றாங்க, சீரியல் பார்த்தா சீரியஸ் ஆயிடுவேன்னு சொன்னார் ஒரு வாட்டி. என்ன ஆயிடுவா? சீரியல் பார்த்தா சீரியஸ் ஆயிடுவேன்னு. அதே ரமேஷ் எங்கள் வீட்டுக்கு போய் அவர் என்ன பண்றாரு? சீரியல் போட்டு பார்த்துருந்தா என்ன நடக்கும்? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீ சீரியல் பார்த்தா சீரியஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்க, சீக்கிரம் சங்கிலியே போடு. அப்புறம் என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஒரு செய்தி, இந்த இடத்துல ஒரு செய்தி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய செய்தி வாயில் வர செய்தி உன்னுடைய செயல்களும் மாறக்கூடாது. அதே போல இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் பார்த்து இந்த இடத்துல ஊழியம் செய்யணும் பார்த்து என்ன சொல்றாரு? உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய நடத்தையும் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, நீ உன் செயல்களால ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணணும். இப்ப கூட பாதி பேர் சொல்லுங்க, எங்கிருந்து நீ செய்தியை கேட்டீங்க, என்ன உங்க மண்டையில ஏற்றி ஒண்ணுமே புரியல. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னில இருந்து ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணணும். ஜெய்வின் சொல்ல தமிழ் தெரியலன்னு வர. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. லூக்காக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 10வது வசனத்தை அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே. இது என்னது? ஒரு நற்செய்தியா இருக்குதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது அது ஒரு நற்செய்தி. ஏன்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்கதரிசிங்க, நிறைய ஆட்கள், நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய பேர் எழும்புறாங்க. எதுக்கு எழும்ப கர்த்தர் எழுப்புனாரு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்தணும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நடத்தணும், விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக நடத்தணும் சொல்லிட்டு நிறைய தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், நிறைய ராஜாக்கள் ஆண்டவர் எழுப்புகிறாரு. நிறைய வரங்களோடு ஜனங்கள் எழுப்புறாரு. ஆனா அந்த ஜனங்கள்லாம் தீர்க்கதரிசிங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே முடியல, நடக்கல. ஆமென்.
ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றாங்க, கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, பயன்படுத்துறாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இஸ்ரேல் ஜனங்க கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கிற ஜனங்க இன்னும் அதிகமா என்ன பண்றாங்க? பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு வாட்டி ஒரு தீர்க்கதரிசி வந்து போராடி என்ன பண்றாரு? அட போப்பா செய்யிட்டு போயிடுறாரு. ஆமென். ராஜாங்க வராங்க, முயற்சி எடுக்கிறாங்க, அவங்களால முடியாம என்ன பண்ணிடுறாங்க? நீங்களாச்சு நானாச்சுன்னு சொல்லிட்டு ராஜா ஒரு பண்ண ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்து இருக்கிறாரு. ஆமென். ஒரு இடத்துல வாசிக்கும் போது ராஜா என்னன்றாரு? என் காலத்துல நான் சந்தோஷமா இருக்கா எனக்கு போதும் அப்படின்றாரு. ஆமென். நான் வாழ்ந்து மறிக்கிறதுக்கு நான் சந்தோஷமா இருந்தா போதும். அப்ப எவ்வளோ அந்த ஜனங்க அவருக்கு டென்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆமென். ராஜாக்கள் வராங்க, விட்டு போறாங்க, ஊழியக்காரர்கள் வராங்க, விட்டு போறாங்க, தீர்க்கதரிசிகள் வராங்க, முயற்சியை எடுக்கிறாங்க, முடியலன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்க தொல்லை தாங்க முடியலன்னு விட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் விட்டு போய் ராஜாக்கள் எல்லாம் கைவிட்டு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் கைவிடப்பட்டுதான் இயேசுக்கு ஆண்டவருடைய சத்தம் அமைதியாயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆமென். ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாராலுமே கைவிடப்பட்ட ஒரு நிலைமை தான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஆமென். விசேஷமாக இன்னைக்கு ஒரு சபை நம்மளை கைவிடுச்சு, ஊழியக்காரர்கள் நம்ம கைவிட்டாங்கன்னு சொன்னா அதை விட மோசமானது எதுவுமே கிடையாது. ஆமென். நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்க நம்மளை கைவிட்டாங்க, நம்மளுக்காக ஆலோசனைகள் சொல்றவங்க நம்மளை கைவிட்டாங்க, நம்மளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு நம்மளோடு கூட இல்ல, சேர்ந்து துதிக்கிறவங்க நம்மளோடு கூட இல்லைன்னு போது அந்த இடத்துல வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும் போதுதான் தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க, யார் உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அதுதான் நற்செய்தி. ஆமென். குடும்பம் விட்டு போறது உறவா அதை காட்டிலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா தீர்க்கதரிசியும் கூட வந்தாங்க போயிட்டாங்க. ஆமென். ராஜாக்கள் கை நம்பிக்கை இழந்துட்டாங்க, நியாயாதிபதிகளால முடியல, இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கல. ஹல்லேலூயா. யார் உங்களை விட்டு போனாலும் சரி, இன்னைக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் முடியும் பரியந்த வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஜனங்க நம்மளை விட்டு போறாங்கன்னு மட்டும் என்னைக்குமே நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோடு கூட ஜெபிச்சவங்க, இன்னைக்கு நம்மளோடு கூட துதிச்சவங்க ஏன்னா எதிர்பார்க்க முடியாது. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தேன் நான், சரி சில பிரச்சனைகள் வரும், ஆமென், புது விசுவாசிகள் மூலியமா சில எதனா பிரச்சனைகள் வரலாம், இன்னைக்கு ஜனங்க எதிர்த்து நிக்கலாம் போது ஊழியக்காரர்கள் மூலியமா இன்னைக்கு பிரச்சனை வரும், இந்த மாதிரி எதிர்ப்பு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க நமக்கு விரோதமா எழுப்புவாங்க, துதிக்கிறவங்க நமக்கு விரோதமா எழுப்புவாங்க, கைவிடுவாங்கன்னு என்னைக்குமே நினைச்சு பார்க்கல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் உன்னை கைவிட்டாலும் சரி, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் அந்த ஒரு நம்பிக்கை. ஆமென். எதுக்கு ஆண்டவர் நமக்காக பிறந்தான்னு பாத்தீங்கன்னா, நம்மளோடு கூட நிரந்தரமா இருக்கும்படிதான் அவர் பிறந்தார். அல்லேலூயா. நிரந்தரமா நம்மளோடு கூட இருக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. எதுக்கு அந்த இடத்துல நற்செய்தின்னு சொல்றாங்க பாருங்க. எந்த ஒரு தீர்க்கதரிசி பிறக்கும் போது நற்செய்தின்னு சொல்லல. ஆமென். எந்த ஒரு நியாயாதிபதி வரும்போது அது ஒரு நற்செய்தியா இல்லை, எந்த ஒரு ராஜா வரும்போது கூட அது நற்செய்தி கிடையாது. எதுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு நற்செய்தியா இருக்குதுன்னு சொன்னாக்கா, அவர் விடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்க நம்ம மேல நம்பிக்கை இழந்து போயிடலாம், ஜனங்க நம்மளை விட்டுடலாம், ஊழியக்காரர்கள் நம்மளை கைவிட்டு போகலாம், ஆனா தேவன் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம், இயேசு எனக்குள்ள பிறந்துட்டாருன்னு சொன்னாக்கா யாரும் நம்மளை விட்டு போனாலும் நீங்க கவலையே பட தேவை. ஆமென். அல்லேலூயா. யார் நம்மளை விட்டு போனாலும் அது கவலைப்பட வேண்டிய நேரம் இல்லை, கொண்டாடுகிற நேரம். ஏன் சொன்னா இயேசு இன்னும் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், மகிமையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு எனக்காக இருக்கும் போது யாராலுமே என்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆமென். இன்னைக்கு இயேசுவின் பிறப்பு குறித்து நம்ம தியானிக்கும் போது அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். எந்த ஒரு காலத்திலும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஆமென். நம்ம நம்பி இருந்த ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள் கூட நம்மளை விட்டு போயிடலாம், ஆனா தேவன் நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம்மளை விட மாட்டார். தேவன் உங்களை விட மாட்டார், உங்க குடும்பத்தை அவர் விட மாட்டார், உங்க பிள்ளைகளை அவர் விட மாட்டார். நீ என்னை விசுவாசித்தால், என்னை கீழ்ப்படிந்தால், உன்னையும் உன்னோட பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட ஒரு முடிவு கிடையாது, என்னோடு கூட இருக்கிறார், நான் முடிவு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், அடுத்த சந்ததியோடு கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு வாக்கு பண்ண மனுஷர்கள் நம்மளை விட்டு போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை விட்டு போகாத தேவனா இருக்கிறார். இன்னைக்கு எதுக்கு அவர் நம்ம வாழ்க்கையில பிறந்திருக்கிறார், எதுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு நற்செய்தியா இருக்கும்படி பிறந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா நீங்க என்னைக்குமே தனிமையா இருக்க முடியாது, ஏன்னா இயேசு உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. தனிமைன்ற வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில இடமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். இவ்வளோ வாட்டி முயற்சி எடுத்த ஜனங்க, இவ்வளோ வாட்டி கூட நின்ற ஜனங்க, இவ்வளோ வருஷம் உங்களுக்கு நெருக்கமா அந்த ஜனங்க உங்களை விட்டு போலாம், ஆனா இயேசு என்னைக்குமே உங்களை விட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் இந்த 3 வருஷம் ஊழியம் செய்கிற நாட்களில் கூட எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென். அவர் பிரசங்கம் பண்ணும்போதும் விரோதம், அவர் போய் சுகத்தை கொடுத்தாலும் விரோதம், பிசாசை ஓட்டினாலும் விரோதம். அதுக்கு மத்தியில ஒரு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்களுக்காக மறிக்கும்படிதான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. அவரை நீங்க எதிர்த்தாலும் சரி, அவர் கீழ்ப்படியாம போனாலும் சரி, அவர் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்மளை அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சமூகத்துல போய் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லும் போது முழு இதயத்தோடு ஒரு மன்னிப்பு கேட்கும்போது என்ன பண்ணுகிறாரு, நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உருவாக்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில ஜனங்க விட்டு போயிருக்கலாம். ஆமென். சில ஜனங்க இருக்கிறாங்க, விட்டு போயிட்டா பயமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம கலங்க வேண்டாம். ஏன் சொன்னா ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். அவர் உங்க குடும்பத்துல பிறந்திருக்கிறார். அவர் இருக்கிறாருன்னு சொன்னா யார் உங்களை விட்டு போனாலும் என் தேவன் அவர் விடாத தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 அதுதான் நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு சோதராதீங்க, எதை நினைச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, துக்கப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த மாசத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதேதான். ஆமென். அவர் நம்மளை விசாரிக்கிறவா இருக்கிறபடியால் உங்க கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கூட இருக்கிற தேவனுக்கு கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க கவலைகளை, உங்க கஷ்டங்களை, உங்க போராட்டத்தை, உங்க பலவீனத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க. இன்னைக்கு ஏன் இப்படி வந்து போயிட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் நம்மளே சுமந்து இருக்கிறோம், எல்லா கஷ்டத்தையும் நானே சுமந்து இருக்கிறேன், எல்லா பலவீனத்தையும் நானே சுமந்து. உன் கண்ணீரை, உன் கஷ்டத்தை, உன் பிரச்சனை சுமக்கும்படிதான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாரத்தெல்லாம் எடுத்து கர்த்தர் மேல வச்சிருந்தோம். ஆண்டவரே என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பலவீனம், என் பலவீனம் அது உங்களோடது ஆண்டவரே, என் போராட்டம் உங்களோடது ஆண்டவர், என் கஷ்டம் உங்களோடது ஆண்டவர்னு சொல்லும் போது நம்ம பாரத்தை கர்த்தர் சுமக்கிறார். கர்த்தர் மேல இருக்கிற பாரம் என்ன பாரம் சொல்லுங்க, கர்த்தர் மேல இருக்கிற மகிமையை நம்மளுக்கு சுமக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாரு, நடத்துறாரு. கர்த்தருடைய சந்தோஷத்தை சுமக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை நடத்துறாரு. அவருடைய சமாதானத்தை சுமக்கும்படி கர்த்தர் நம்மளை நடத்துறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் போது நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொன்னா என் கஷ்டம் என் தேவனுடையதா இருக்கிறது. ஆமென். என் பிரச்சனை அது என் தேவனுடையது, என்னுடைய பிரச்சனை கிடையாது. ஆமென். என் பாத்திரம் காலியாகும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, என்னை நிரப்புகிற தெய்வனா இருக்கு. ஆமென். நீங்க அந்த கஷ்டம், போராட்டம், கண்ணீருக்கு தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. நம்ம சந்தோஷமா இல்லைன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை வசனம் சொல்லி அருமையா சொல்லுது பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க, எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கிறோம் எப்பவுமே சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி சந்தோஷமா இருக்கிறீங்களா சொல்லுங்க, சொல்லுங்க. ரமேஷ் சொல்லுங்க, டெய்லி சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க டெய்லி சந்தோஷமா இருக்கிறீங்க? டெய்லி சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருக்கணும். எப்படி நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னா, நம்ம பாரத்தெல்லாம் சுமக்கும்படி ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறாங்க விசுவாசம் நமக்கு வருது பாத்தீங்களா, அப்பதான் நம்மளால சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். இந்த பிரச்சனையில நான் தனியா இல்லை, இந்த போராட்டத்துல நான் தனியா இல்லை, இந்த வேதனையில நான் தனியா இல்லை, இந்த பலவீனத்துல நான் தனியா இல்லை, அந்த பிரச்சனையை சுமந்து தீர்க்கும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் பிறந்தார். எதுக்காக பிறந்தார்? யார் நம்மளை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படி அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம கொண்டாடுகிற வேளையில இந்த 2 காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நம்ம நடத்தையினால நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் நாம் மாறணும். ஆமென்.
அல்லேலூயா. அதோடு கூட நான் எந்த யாரால கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, எனக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறார்னு சொன்னா நான் என்னைக்குமே தனிமையா இல்லை. அவர் முடியும் பரியந்த வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு போதும். அல்லேலூயா. அந்த கலக்கத்தோடு கூட அந்த வேதனையோடு கூட நம்ம இல்லாதபடி சந்தோஷமா கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் சந்தோஷத்தோடு கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு சாதாரண விசுவாசம் நடக்கலாம். ஆனா கேட்ட வார்த்தையின்படி அப்பா, நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். கீழ்ப்படிதலை பிரசங்கம் பண்ணும்படி என் செயல்களினால அன்றே அந்த கீழ்ப்படிதலை பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவரே நான் நேரத்துக்கு வரணும்னா நேரத்துக்கு வரேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியங்கள் பேசக்கூடாத வார்த்தைகள் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் தடை பண்ணுகிறேன் சுவாமி. கீழ்ப்படிதல் ஊழியத்தை நான் செய்கிறேன், சபைக்கு கீழ்ப்படுகிறேன் கர்த்தாவே. அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல நான் அன்பு செலுத்துவேன் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே நானே ஒரு கர்த்தாவே ஜீவனுள்ள ஒரு பலிபீடமாய் மாறி கர்த்தாவே அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட நான் இருப்பேன் வாக்குத்தத்தம் எங்கள் கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே தனிமையா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நாளில் ஜெபிக்கிறேன். ஒரு நற்செய்தி ஆண்டவரை அறிக்கைக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சகர் உங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து ராஜா உங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறார்கள். அவர் நம்மளோடு கூட இருக்கும் போது நம்ம எந்த ஒரு நாளும் தனிமையாக இல்லை. அவர் நம்மளை நடத்துகிற தெய்வனா இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மளோட பேசுகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தை சொன்னது போல ஒரு சரீரமாக எங்களை மாற்றுங்கப்பா. ஒரு வார்த்தையினால மாத்திரம் செயல்களான ஒரு சபையா நம்ம பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சபையா எங்களை மாற்றுங்க சுவாமி. என்று செலுத்துகிறோம்ப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க பேசி கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரும் நடந்ததுபடி நீங்க திரும்ப தாங்கப்பா. கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். நீங்க பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.